ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து லாஸ்ட் சண்டே பண்ண பார்பிக்யூ தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுவும் வந்து பசங்களோட சின்ன சின்ன கலாட்டாவோட சேர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பண்றது வந்து கறி அடுப்புல தான் பண்றாங்க. பத்தி அது எப்படி புடிச்சிச்சு பாரு படம் வச்சு இதுதான் உங்களுக்கு நான் வீட்ல சொல்ல மாட்டேன் வீட கறி அடுப்பு இல்லை அப்படின்னா நீங்க வந்து நார்மல் தவாவே பண்ணிக்கலாம். லைட்டா எண்ணெய் விட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து 2 kg எடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு நல்லா மசாலா எல்லாம் உள்ள இறங்கும். சைட்ல இந்த மாதிரி எல்லாம் லைனா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனை நல்லா இது வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது சிக்கனை. இப்போ இதுல வந்து தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து நல்லா வடிகட்டிடுங்க. அப்பதான் நமக்கு தண்ணி எல்லாம் இறங்கி நல்லா திக்கான தயிர் வந்து கிடைக்கும். அந்த தயிரை வந்து போட்டுக்கோங்க. தயிர் வந்து பாத்தீங்கன்னா 1 கப் இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து சிக்கன் கபாப் மசாலா வந்து ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம். நான் வந்து சொல்ற அளவு எல்லாமே வந்து 2 கிலோ சிக்கனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது கூட வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடரும் வந்து ஒரு 1/2 பாக்கெட் போட்டுக்கலாம். ஒரு 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. நல்ல வாசமா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க கையிலேயே. பாருங்க, நல்லா அப்ளை பண்ணியாச்சு. கலரே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதுல வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் பிழிஞ்சாச்சு. இப்போ இதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடுங்க. அது வந்து 1 ஹவர் கண்டிப்பா வந்து நல்லா ஊறணும். அப்பதான் நமக்கு அந்த மசாலா எல்லாம் ஃபுல்லா இறங்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. அதுக்குள்ள வாங்க வீட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்துடலாம். நம்ம லவ் பேர்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு. குட்டி எல்லாமும் இருக்கு அதுல. இது வந்து குட்டிங்க. இப்போ போட்டுருக்கிறது 4 குட்டி இருக்கு. பாருங்க, சிக்கன் வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வைக்கிறதுக்கு. கறி அடுப்பு மேலே வச்சாச்சு.
கிரில்ல. இதுக்கெல்லாம் ஆயில் எல்லாம் தேவையே இல்லை. சும்மா லைட்டா லாஸ்டா வந்து பட்டர் தடவினா போதும். நீங்க தவாவில் பண்றதா இருந்துச்சுன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க போதும், ரொம்ப தேவையில்லை. நமக்கு நல்ல ஹீட் இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் சிக்கன். திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். 2 சைடும் நல்லா ஹீட் ஆகணும். லைட்டா வந்து பட்டர் தடவிக்கலாம். ட்ரை ஆகாம இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கும். நமக்கு சாஃப்டா கிடைக்கும் பட்டர் தடவினா. ஊது உப்பு ஊது பாக ஊது. என்னோட பேபி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. சுடு. டாடி பர் டாடி டாடி பர் ஹாய் சொல்லு எல்லாரும். இவரு டாடி பர் ஹாய் சொல்லு. ஹாய். ஏய் இவரு ஊதா பிரதியா டாடி பர் ஹாய் சொல்லு. இவரு நான் போறேன். சண்டே வந்த ரெயின் பார்க்கலாம். சுற்றி இருக்கிற வீடு பாருங்க. சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்கு. பயங்கர கலர்ஃபுல்லா. பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. சென்னையில் வந்த ரெயின் இது. ஸ்கூல் இல்லாதனால ரொம்ப ஜாலி உங்களுக்கு. நாங்கள் நம்ம சிக்கன் பார்க்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரலாம் எப்படி இருக்கு? லைட்டா லெமன் பிஞ்சுங்க மேல. பார்பிக்யூ தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க தவால கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. சண்டே கலெக்டரோட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.